ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆவணி மாதம் 27ஆம் நாள் செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி வரைக்குங்க பஞ்சமி திதி இருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இன்று மாலை முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு. மாலை 4:30 மணி வரை பரணி நட்சத்திரம் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ ஈவினிங் சஷ்டியும் இருக்கு, கார்த்திகை நட்சத்திரம் வந்துடுது. அப்போ இன்னைக்கு ஈவினிங் போய் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரைக்கும், மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூளம் மேற்கு, பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க. மேஷம், நண்பர்களுக்காக உதவிகள் முன்னாடி நிற்பீங்க. சரிங்களா? நண்பர்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு உதவிகள், கல்வி சம்பந்தமான ஒரு விஷயம், அவங்களுடைய வேலை சம்பந்தமான ஒரு விஷயம், ஒரு தொழில் சம்பந்தமான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். இதுக்கு நீங்க முன்னாடி நின்று உங்களுடைய நண்பர்களுக்காக பல விதங்கள் உதவிகள் பண்ணுவீங்க. இன்று உங்களுடைய மனசும் உடம்பும் சரிதான், அவ்வளவு சுறுசுறுப்பா அழகா வேலை பார்த்துட்டு இருக்கும். அதே நேரத்துல ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்க, வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இந்த நாள் அமைது. நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பாராட்டுக்கள் இருக்கின்றது. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷபம், ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு விரயங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. சரிங்களா? செலவுகள் அதிகமா இருக்கு. அதே நேரத்துல உடல் சம்பந்தமான சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பயணங்கள் இருக்குங்க. அதாவது அலைச்சல்கள் அப்படி இப்படின்னு இல்லை, ரொம்ப அலைச்சல் இருக்கு. உணவு விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. அதே நேரத்துல பயணம் போகும்போது தேவை, அதாவது பைக்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வச்சுக்கோங்க. தொழில சில நபர்கள் முதலீடு பண்ணுவீங்க. தொழிலுக்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழலும் இன்னைக்கு இருக்கு. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுனம், மிதுன ராசிக்கு இன்று மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி. உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு தனவரவு, தொழிலில் வியாபாரத்தில் ஒரு லாபங்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பதவி உயர்வுகள் இருக்கின்றது. அதே நேரத்துல கூடுதல் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். அப்ப கூடுதல் பொறுப்புகள் அதை தாராளமா ஏத்துக்கோங்க. சரிங்களா? இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனசுல முழுக்க முழுக்க தொழில் சம்பந்தமான ஒரு எண்ணம் தாங்க இருந்துட்டே இருக்கும். தொழில வெற்றிகள் அடையணும், தொழில முன்னேற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணணும், அதுக்கு என்னென்ன பண்ணலாம், இது மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்கலாமா, இதை சார்ந்த ஒரு எண்ணம் இன்று முழுவதுமே இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நாள். அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்மம், உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக சுபகாரிய நிகழ்வுகள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக நல்ல விஷயங்கள் இருக்கு. அரசாங்கத்தின் மூலமாக ஒரு ஆதாயம் வச்சுக்கோங்களேன், ஆதாயம் இருக்குங்க. கவர்மெண்ட் சம்பந்தமா ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் தொழில் எடுத்து வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதன் மூலமாக ஆதாயம் இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். இடமாற்றங்கள் இன்னைக்கு இருக்கு. சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனசுல குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். பேச்சுவார்த்தையில ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. பேச்சுல பாத்தீங்கன்னா ஏதாவது நம்ம ஒண்ணு பேசுவோம், எதிராளி அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால, முக்கியமா அஸ்த நட்சத்திரக்காரங்க வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமா வேலை பாருங்க. வீட்லயும் சரிதான், ஏதாவது ஒண்ணு பேசுனாங்க அப்படின்னா நம்ம சரி பரவாயில்ல போகட்டும் சொல்லி விட்டுருங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலமாக சிக்கல்கள் வரும். இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களை தேடி உதவிகள் செய்வார்கள். சரிங்களா? நண்பர்கள்ட்ட சில விஷயங்கள் நம்ம கேட்டிருப்போம். ஏதாவது ஒரு விதத்துல உதவிகள், தொழில் சம்பந்தமான உதவிகளா இருக்கலாம், இல்ல வீட்டுக்கான ஒரு உதவியா இருக்கலாம். இப்போ இன்னைக்கு நண்பர்கள் உங்களை தேடி உதவிகள் பண்ணுவாங்க. அதே நேரத்துல உங்களுடைய உடலும் மனசும் சுறுசுறுப்பா இருக்கும். ரொம்ப அழகா எல்லா வேலைகளும் ரொம்ப அழகா பார்ப்பீங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க. எதற்காக அப்படின்னா தொழிலுக்காக ஒரு கடன் வாங்குவீங்க. சரிங்க, தொழில் பண்றதுக்கு ஒரு கடன் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னா கூட அந்த கடன் வாங்கி அதை அப்படியே தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு சொல்லி பார்த்தா அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால செலவுகள்ல இருந்து ரொம்ப கவனமா எடுத்துக்கோங்க. இன்னைக்கு உணவு விஷயத்தில இருந்து ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு ராசிக்கு மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி, தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் உங்களை தேடி வரும். உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக நல்ல ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்குங்க. கூடுதல் பொறுப்புகள் இருக்கின்றது. அதே நேரத்தில் ஒரு இடமாற்றம் உங்களுக்கு இருக்குங்க. ரொம்ப நாளா ஒரு ஒரு வேலையில இருக்கோம், ரொம்ப நாளா ஒரு இடமாற்றம் நமக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த இடமாற்றத்துக்கான முயற்சிகளாவது இன்னைக்கு எடுப்பீங்க. அதே நேரத்தில் வீடு ஓட மாத்துறதுக்கான ஒரு முயற்சிகள் இன்னைக்கு எடுப்பீங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும்.
மகர ராசிக்கு இன்று தாயின் மீது அளவு கடந்த ஒரு அன்பும் பாசமும் வெளிப்படும். சரிங்களா? ஒரு வீடு வாங்கலாம், இல்ல அப்படின்னா வாகனங்கள் வாங்கலாம். அதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க. அதற்காக ஒரு பயணம் வந்து போவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பில்டர்ஸை போய் பார்த்து பேசுறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வீடு கட்டி விற்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள போய் பார்த்து பேசுறது. ஒரு வாகனம் வாங்கலாம்னா ஷோரூம்ல போய் பார்க்கறது. இது மாதிரி முயற்சிகள் எடுப்பீங்க. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று நீங்க முயற்சிகளின் மூலமாகவே வெற்றிகளை தேடிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுது. தன்னம்பிக்கையும் தைரியமும் வெளிப்படக்கூடிய ஒரு நாள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். எழுத்தாளர்களுக்கு வந்து கூடுதல் பொறுப்புகள், கூடுதல் வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வருங்க. நீங்க ஒரு எழுத்தாளராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன திரையிலையோ இல்ல அப்படின்னா வந்து வெள்ளித்திரையிலையோ நீங்க ஒரு வசனகர்த்தான்னு வச்சுக்கோங்களேன், இல்ல அப்படின்னா கதாசிரியர்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீனம், மீன ராசிக்காரர்களுக்கு வந்து இன்னைக்கு வாயின் மூலமாக, அதாவது ஏதோ ஒரு பேச்சு பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேச்சின் மூலமாகவே சங்கடங்கள், பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? மீனராசிக்காரங்க வந்து எப்பயுமே கலகலப்பா பேசிட்டே இருப்பாங்க. மீனராசிக்காரங்களை சுத்தி வந்து அவங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கவனமா பார்த்து பேசுங்க. இன்று ஒரு நாள் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் வந்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன்.